எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ண சிக்கன் 500 கிராம், புதினா கொத்தமல்லி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலம் கிராம்பு கருவேப்பட்டை, ஜாதி மல்லி, பிரியாணி இலை, ஒரு வெங்காயம், தேவையான அளவு தயிர், 400 கிராம் அரிசி. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில்லையும் செய்யலாம், கோகோனட் ஆயில்லையும் செய்யலாம், அப்படிலாட்டி கீ போட்டும் செய்யலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலம் கிராம்பு பட்டை, கருவேப்பட்டை, ஜாதி மல்லி, பிரியாணி இலை இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து வறுப்பட்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதோட பச்சை வாசனை போகிறது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லாவே கோல்டு கலர் ஆகிட்டு வருது. பாருங்கள், நல்லா கோல்டு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லாவே ப்ரௌன் கலராகி நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். நான் வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை எடுத்து அது கூட கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், செலவுத்தூள், கறி பவுடர், பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், தேவையான அளவு தயிர் இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். நீங்கள் முத நாளே கூட இதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டு கலர் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்து வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். ஓகே, இப்போ தக்காளி வெந்துருச்சு. அது கூட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்குது. ஃப்ளேவர் எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு. இப்போ இது அந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கனை வந்து மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறையா வரும். அதுலேயே அந்த சிக்கன் வந்து ஹாஃப் மாதிரி வெந்துடும். அப்படி அது நல்லா வெந்துச்சுன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். பாருங்கள், மூடி ஒன்று போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து இது கூட பிரியாணி பவுடர், அப்படிலாட்டி நீங்கள் வீட்டில் செய்கிற மசாலா பொருட்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கறி பவுடர், பிரியாணி மசாலா, செலவுத்தூள் இதெல்லாம் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். நான் அந்த கறி பவுடரை தான் இதுக்கு சேர்க்குறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அந்த கறி பவுடரை இது கூட சேர்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா இது வந்து நல்லா சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து சிக்கன் பாதி மாதிரி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதா இருந்தால் மூடி போட்டு அரிசி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்ததும் இறக்கிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து சிக்கனையும் சேர்த்துட்டு அது கூட ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 3 கப் தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்பயுமே அரிசியை மெஷர் பண்ணுற அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து அரிசியும் இதோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா மூடி வச்சுட்டு பாரமாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமே அடி பிடிக்கலை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நிறைய சிக்கன் பீசஸ் இருக்குது. இப்படி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.